Welcome to Achaya Max Center. 12th Max example 1.18. Find the rank of the matrix. Order 3 rows கொடுத்திருக்காங்க 4 columns கொடுத்திருக்காங்க by reducing it to an echelon form. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? ரெடியூஸ் பண்ணனும். echelon ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணனும். நெக்ஸ்ட் நம்ம ரேங்க் ஃபைண்ட் பண்ணனும். அப்ப the given matrix இதுல ஆர்டர் பாத்தீங்க அப்படினா ரோ வந்து 3 ரோ இருக்கு, காலம் வந்து 4 காலம் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணனும். எப்படி ரெடியூஸ் பண்ணனும் அப்படினா இந்த 6ங்கற பிளேஸை 0 ஆக்கணும். நெக்ஸ்ட் இந்த -3ங்கற பிளேஸை 0 ஆக்கணும். நெக்ஸ்ட் இந்த 2ங்கற பிளேஸை 0 ஆக்கணும். இது கம்பல்சரியா அந்த 3 பிளேஸையும் ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம 0 பண்ணிரணும். அப்புறம் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படினா நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் அதெல்லாம் நம்ம 0 ஆக்கலாம். ரைட். ஃபர்ஸ்ட் இந்த 3 பிளேஸை மட்டும் 0 பண்ணனும். ஒன்லி நம்ம என்ன ஆபரேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணனும் அப்படினா ரோ ஆபரேஷன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த 6 இந்த பிளேஸை 0 ஆக்குறோம். அது வந்து R3 ல இருக்கு. அதனால நம்ம ஆபரேஷன் வந்து R3 ல தான் நம்ம கிரியேட் பண்ணணும். அதனால இந்த R1ஐயும் R2ஐயும் அப்படியே எடுத்து எழுதிரணும். ஒன்லி R3 ல மட்டும் தான் இப்போ நம்ம இந்த ரோல மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ண போறோம். அப்ப இந்த பிளேஸை 0 பண்ணனும் அப்படினா நான் என்ன பண்றேன்னா R3யவும் +2 R2 அதே ரெண்டையும் நான் ஆட் பண்ண போறேன். அப்ப R3 அப்படியே எடுத்துக்கற போறேன். இங்க நான் 2 ஆல மல்டிபிள் பண்ண போறேன். ஏன்னா இங்க 6 இங்க எனக்கு 6 இருந்தா தான் நான் என்ன பண்ண முடியும்? ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியும். அப்ப இங்க 6 வேணும்னா 2 ஆல மல்டிபிள் பண்ணனும். இந்த ஒரு பிளேஸ்ல மட்டும் மல்டிபிள் பண்ண கூடாது. இந்த என்டையர் ரோ எல்லாத்துலயும் என்ன பண்ணனும்? 2 ஆல மல்டிபிள் பண்ணனும். அதான் அந்த ஆபரேஷன். R3 the given matrix அப்படியே எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 2R2 இந்த ரோ 2ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட் கூடயும் 2 மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்க என்ன ஆபரேஷன்? பிளஸ் ஆபரேஷன். அப்ப பிளஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு ஆன்சர் 0 10 -5 5 கிடைக்குது. இது அந்த தேர்ட் பிளேஸ்ல அதாவதுன்னா தேர்ட் ரோல கொண்டு என்ன பண்ணனும்? ஃபில் பண்ணனும். ஓகே. இப்போ இந்த பிளேஸை 0 பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த -3யை 0 பண்ணனும். அப்ப அது வந்து R2 ல இருக்கு. அப்ப R2 ல தான் நம்ம ஆபரேஷன் பண்ண போறோம். அதனால R1ஐயும் R3யவும் ப்ரீவியஸ் மேட்ரிக்ஸ்ல இருந்து அப்படியே எடுத்து எழுதிரணும். அது அப்படியே எடுத்து எழுதிரணும். ஓகே. இப்போ இந்த R2ங்கற பிளேஸ் தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு 2R2 3R1 அப்படின்னு எடுத்துப்போம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா -3 இருக்கு, இங்க 2 இருக்கு. ரெண்டுமே சேமா இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிளஸோ மைனஸோ பண்ணி நம்ம கேன்சல் பண்ண முடியும். அப்ப இங்க 3 இத 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறங்க. இங்க 2 அத 3 ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறங்க. நமக்கு சேம் ரிசல்ட் கிடைக்கும். அப்ப R2 என்ன பண்றோம்? 2 ஆல மல்டிபிள் பண்றோம். இதுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து R2 என்டையர் R2வையும் 2 ஆல மல்டிபிள் பண்றோம். நெக்ஸ்ட் என்டையர் R1ஐயும் 3 ஆல மல்டிபிள் பண்றோம். நெக்ஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு ஆன்சர் 0 2 8 7 இருக்கும். அதை இங்க கொண்டு ரீப்ளேஸ் பண்ணிர வேண்டியதுதான். ஓகே. இப்போ இந்த ரெண்டு பிளேஸையும் நம்ம 0 பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த 10ங்கற பிளேஸை 0 பண்ணனும். அப்ப இந்த 10ங்கிறது R3 ல இருக்கு. அப்ப அதனால இந்த R1 R2 அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒன்லி இந்த R3யை மட்டும் blank ஆக்கிட வேண்டியதுதான். இப்போ இதை ஃபில் பண்றதுக்கு இந்த ஆபரேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். R3 -5 R2. ஏன்னா இங்க 10 இருக்கு, அதுக்கு மேல 2 இருக்கு. அப்ப அதை நம்ம 5 ஆல மல்டிபிள் பண்ணாதான் ரெண்டுமே சேம் ஆகும். அப்ப இந்த ஆபரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் நம்மளுக்கு 0 0 -21 9 இருக்கு. இதை கொண்டு இங்க ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியது. ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த 3 பிளேஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? 0 பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த -21 0 பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். ஓகே. நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே 8 இருக்கு. 8ஐ வந்து 21 நம்ம மாற்ற முடியாது. பட் இதை 21 ஆல மல்டிபிள் பண்ணி இதை 8 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா ரெண்டையும் சேம் எலமெண்டா மாற்றி நம்ம ஆன்சர் 0 கொண்டு வரலாம். ஆனால் இதை நம்ம 0 பண்ண நினைச்சோம் அப்படின்னா இந்த 2 என்ன பண்ணிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும் ஆட் பண்ணும்போது. அப்போ அந்த பர்பஸ்னால நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாதுன்னா ரெடியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த 3 0ல எந்த சேஞ்சும் ஏற்படக்கூடாது. அப்படி அதுல எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? இதை நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம், 0வா மாத்திக்கலாம். அப்ப இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாது? 0வா மாற்ற முடியாது. ஓகே, என்எஃப் இவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரோ ஈலான் ஃபார்மட்டுக்கு இதை சேஞ்ச் பண்ணிட்டோம். ரோ ஈலான் ஃபார்மட்னா இந்த 3 பிளேஸும் 0 ஆகும் ட்ரையாங்கிள் ஷேப்ல. அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் ரேங்க் ஃபைண்ட் பண்ணணும். அப்ப ரேங்க் எப்படி சார் ஃபைண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு மொத்தம் 3 ரோஸ் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு ரோ ஃபுல்லா 0 ஆயிருச்சு அப்படின்னா அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஆனா இங்க நம்மளுக்கு எந்த ரோவுமே இல்லாம இல்லை, எல்லாமே 0 அப்படிங்கிற அந்த ஒரு ஆன்சர் இல்லை. அப்போ அதனால நம்மளுக்கு
நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸுங்கிறது 3. அப்போ ரேங்க்கும் என்னவாக தான் இருக்கும், 3ஆக தான் இருக்கும்.